குட் மார்னிங். நான் வேலு. டார்ஜிலிங்கில் இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம டாலி ட்ரெயினில் போகிறோம். புக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி நேற்றே புக் பண்ணிட்டோம். 11:30 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது டாலி ட்ரெயினில். ஃபுல் வீடியோ டார்ஜிலிங் ட்ரெயின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். காலையில் 8 மணி வரைக்கும் நல்லா 7 மணி வரைக்கும் தூங்கி நல்லா ஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு. மணி 9 ஆகுது. அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ மால் ரோட்டில் இருக்கோம். நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த சர்ச் மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. மால் ரோடு, இதுதான் மால் ரோடு. இதில் நம்ம ரூம் போட்டுக்கோம். 3rd ஃப்ளோரு. நம்ம இருந்து பார்க்கனால வியூ சூப்பராக தெரியுது. இங்கேருந்து 1 கிலோமீட்ரு இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷன் டிஜே. அங்கே போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் இன்றைக்கி. வாங்க, உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் போய் மீட் பண்ணுறேன் டாலி ட்ரெயினில். அந்த இருக்குது பாருங்கள், அதுதான் கஞ்சன்ஜங்கா. உலகத்திலே 2வது உயரமான சிகரம் அது. அதில் ஸ்னோ படர்ந்துருக்கு, நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு மொபைலில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, டிவியில் பார்க்க தெரியும். கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர். ஸ்னோ அந்த இடத்துல மட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த மலையிலையும் ஸ்னோ இல்லை, அந்த இடத்துல மட்டும் இருக்குது. நம்ம அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம், நாளைக்கு போக போகிறோம். சரி, ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாமா? வந்தாச்சுங்க டார்ஜிலிங் ஜாய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. ஐ லவ் யூ டிஹெச்ஆர் போட்டிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு மணிக்கூண்டு வர இருக்குது, அருமையாக வச்சுருந்தாங்க. மணி 10:30 தான் நமக்கு ட்ரெயின். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். மால் ரோடு போகிற வழி இது. நேராக போய் ரைட்டில் போனால் மால் ரோடு. ஐ லவ் டிஹெச்ஆர். போகலாமா உள்ள ஸ்டேஷனுக்குள்ள? ட்ராக் இங்கே இருக்குது பாருங்கள். எப்படி அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். டிக்கெட் அவைலபிள் இருந்ததுன்னா நல்லா கவுண்டரில் எடுத்துக்கலாம். நாங்கள் நேரத்தை புக் பண்ணிட்டோம். ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நேரத்தை புக் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் லேசாக கேட்டுக்கிட்ட விட்டு உள்ளே போயிருக்கோம். மணி 10:43 கரெக்டாக பாருங்கள். 10:43 ட்ரெயின் வரட்டும் ஏறலாம். இதுதான் நம்ம போகக்கூடிய கோச்சா இல்லையான்னு தெரியல. ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கேயும் 2 கோச்சு ஜாயின் பண்ணிட்டு. சீட்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பாருங்க தெரியும். நம்ம வேறு உள்ளே போகிறோம். அந்த பக்கம் இன்ஜின்லாம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். பக்கத்தில் போய் இந்த பக்கத்தில் போகிறேன். இதுதான் கறி இன்ஜினு. கறி அள்ளி போட்டுட்ருக்காங்க. உள்ள ரெடி ஆகிட்டுருக்கு கிளம்புறதுக்கு. மேலே ஒரு ஆள் இருந்து வேலை பார்த்துட்டு பாருங்க. டீசல் இன்ஜின் இருக்குது, கறி இன்ஜின் இருக்குது. இது வந்து கறி இன்ஜின், நிலக்கறி இருக்குது பாருங்கள். இதுதான் நிலக்கரி. மேலே அள்ளி போட்டிருக்காங்க, நீராகி வருது பாருங்கள். டீசல் இன்ஜின் இருக்குது, கறி இன்ஜின் இருக்குது. நமக்கு எது ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இன்ஜினாக கலட்டி அதான் ஸ்டேஷனு, அதில் கொண்டாந்து மாட்டி நமக்கு போவாங்க. தமிழ் யூடியூப் சேனலில் டார்ஜிலிங் ஜாய் ட்ரெயின் ஃபுல்லாக இது வரைக்கும் யாரும் போடலைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆனால் நான் சர்ச் பண்ணல, ஒன்றும் தெரியல. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி முடிகிற வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். பார்ப்போம் ஒன்று ஒன்றா. மேலே கறியை தட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா தெரியுதா? போகலாமா? நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே ரொம்ப என்ன சத்தம் போட்டக்கூடாது. இந்த ரோடு ஃபுல்லாகவே எல்லாருமே ஒன்வேயில் தான் போயிட்டுருக்காங்க. டபுள் ரோடு கிடையாது, ரொம்ப சின்ன ரோடு. ட்ராக்கு, கார் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும், போகும். ட்ரெயின் ட்ராக்கு, ட்ரெயின், பஸ்ஸு, கார் எல்லாமே ஒன்றா தான் போகும். ஒரே ரோடு தான். ட்ரெயினில் போய் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, சொல்கிறேன் டீட்டெயிலாக. குளிர் அதிகமாக இருக்கிறனால வாய் குளிர் நடக்குது. நார்மலாக பேசுகிற மாதிரி பேச முடியல. அங்கே தான் இன்ஜின் இருக்கிற இடம்.
நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே விட்டோம். இது வந்து ஸ்டேஷனு. சிட்டி வியூ பாருங்கள். அந்த தெரியுதா ஸ்னோ, மலை மேலே ஸ்னோ நிறைய கொட்டி கிடக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த ஆருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்னோ கிடக்கு. சிட்டிக்குள்ளே நம்ம இருக்க டார்ஜிலிங்கில் ஸ்னோ இல்லை. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 இருக்குது. நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் இறங்கணும் கரெக்டாக தெரியல. சிட்டி வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அடுக்கடுக்காக வீடுகள் அப்படியே சரிவாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக. எந்த பிளாட்ஃபார்ம் வருது மாப்பிள்ள ட்ரெயின்? பிளாட்ஃபார்ம் 1 வருது. நமக்கு பிளாட்ஃபார்ம் 1ன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியில் ஏறி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா பனி விழுது. குளிர் அதிகமாக இருக்குது இல்லையா? அன்றைக்கி குளிர் ஜாஸ்தி. நேற்றுலேருந்து குளிர் ஜாஸ்தி. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்தாலும் குளிர் அதிகமாக இருக்குது. சரி, வண்டி ஏறலாம். வந்தாச்சு, ட்ராக்கிட்ட வந்தாச்சு. வண்டி வா. இதான் 2 கோச்சு போடுறாங்க. இந்த இன்ஜினை கொண்டாந்து மாட்டுறோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம கிளம்பலாம். 1 கோச்சு 2 கோச்சு இருக்குது. 2 கோச்சுக்கு அடுத்து இன்ஜினை ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்போ நேராக ஜாயின் பண்ணி 2 கோச்சு பார்த்தீங்களா? 2 கோச்சு தனித்தனியாக இருக்குது. ஜாயின் பண்ணி இன்ஜினை கொண்டாந்து ஜாயின் பண்ணி நம்ம கிளம்ப போகிறோம். டைம் ஆகிட்டே இருக்குது. மணி 11:15 ஆச்சு. 11:20க்கு நம்ம கிளம்பணும். ட்ராக் பாருங்கள், ரொம்ப சின்ன ட்ராக்குங்க. தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ சின்ன ட்ராக்காக இருக்குன்னு. மீட்ரு கேஜ்லேருந்து பாதி தான் இருக்கும். நம்ம ஒரு மீட்ரு கேஜ் ட்ராக்லேருந்து பாதி தான் இருக்குது. இது அவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த ட்ராக்கு. இதில் தான் இந்த வண்டி போகுது. நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில். டீசல் இன்ஜின் புறப்பட தயாராகிடுச்சு. டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். டீசல் டேங்கில் நமக்கு F2, இது F1, அது F2, F3. நம்ம F2வில் ஏறணும். இதுதான் F2. மாப்பிள்ளை ஏறி செட்டில் ஆயிடுச்சா? நம்ம கடைசி ஆளாக ஏறுவோம். இது நமக்கு F2. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கிளம்பியாச்சுங்க. டார்ஜிலிங் ஸ்டேஷன்லேருந்து, டிஜே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் சார். டீசல் இது அடுத்தாப்புல போக வண்டி. பாருங்க எவ்வளோ குறுகிய இருக்குது. இதுதான் கடை, ஹோட்டல், லாட்ஜு, கடை எல்லாமே இருக்குது. பிளாட்ஃபாரம் இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்பெஷல்னு பாருங்கள். இந்த வண்டி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரயில். இது 1881 இது ஓட ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெயின் போகும்போது ரோட்டில் இருக்க கார் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இந்த ரோட்டோட நடு பாகத்தில் தான் இந்த ட்ரெயின் போகும். தெரியுதா இப்போ உங்களுக்கு? இது ரோடு, இந்த பக்கம் ட்ராக்கு. மொத்தத்தில் 3 கோச்சு தான். மாப்பிள்ளை அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. டார்ஜிலிங்லேருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ரிட்டர்ன் நம்மளை அப்படியே டார்ஜிலிங் கொண்டாந்து விட்டுரும். 2க்கும் சேர்ந்து ஒரே டிக்கெட்டு தான். மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் கிடைக்கும். ஆன்லைனில் புக் பண்ணால் நல்லது. நாங்கள் நேற்று தான் புக் பண்ணோம். இன்றைக்கி வண்டி ஏறி இருக்கோம். கார் நிற்க பாருங்கள்.
ரோடுக்கிட்ட ட்ராக்கிட்ட கார் நம்ம ட்ரெயின். இதுதான் அந்த ட்ரெயினோட ஸ்பெஷல். செம்ம சூப்பராக இல்லை? எல்லோரும் நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம அவங்கள எடுக்கிறோம். ஒரு கார் வர பாருங்க, ட்ரெயின் கூட ஒரு கார் வருதா? இந்த பக்கம் ட்ராக்கு, இந்த பக்கம் காரு, இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற வண்டி, இந்த பக்கம் வர வழி கார். 2 கார் பின்னாடி வருது. ஓரமாக ட்ராக் போட்டிருக்காங்க. ரோட்டோட ஒரு லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ குறுக்க போகும் ட்ராக்கு போட்டிருப்பாங்க. ட்ரெயினும் போகும், காரும் போகும். பஸ்ஸுங்க, இது கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போமா தான் கண்ணுக்கு தெரியுது. NPSTC, அதாவது நார்த் பெங்கால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சின்ன மினி பஸ் தான், 1-2 பஸ்ஸு தான் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக கார் தாங்க, காரு, ட்ரக்கு, ஜீப்பு தான், ஆட்டோ கூட கிடையாது. அங்கே பாருங்கள், கார் வந்து ட்ராக் மேலே ஏறி போகுது, தெரியுதா உங்களுக்கு? சின்ன இடங்களில் கார் இங்கே முடிஞ்சு போச்சு. ரோட்டை தாண்டி லெஃப்ட் சைடில் போயிருந்த ட்ரெயின் இப்போ ரைட் சைடுக்கு வந்துருச்சு, தெரியும் நினைக்கிறேன். வண்டி குறுக்கெடுக்காக தான் ஹார்ன் ரொம்ப அடிக்கிறாங்க. இப்போவும் மாற்றிடுச்சு, ரோட்டை ட்ராக் மாறுது பாருங்கள். நடு ரோட்டில் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகுது, தெரியுது உங்களுக்கு? இல்லை, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போனால் இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் செடி கொடியாக இருந்தா இப்போ காராக இருக்கும். பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு. சிட்டி பாருங்கள், மலை சரிவில் தான் அப்படி அழகாக வீடு கட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கா அவங்களுக்கு. ரோட்டோட லெஃப்ட் சைடில் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ட்ராக் ரைட் சைடுக்கு மாறும் பாருங்க கொஞ்ச நேரம். அப்படி மேலே வியூ பார்க்க மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா கூட நல்லாயிருக்கும். ஃபுல்லு கிளாஸ் தான், ஆனால் ஃபுல் க்ளீன் பண்ண டஸ்ட்டாக இருக்குது. ட்ரெயின் போகும்போது கார்லாம் கொஞ்சம் போகுது. இப்போ ரோட்டோட சென்ட்ரு பகுதிக்கு போய் ரைட்
சைடுக்கு போக போகுது வண்டி ட்ரெயின் போயிடுச்சா தெரியுதா உங்களுக்கு? போகலை இப்போ போது பாருங்க. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போது பாருங்க. ட்ராக் போயிடுச்சா? லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம், அப்படியே ரைட் சைடு போதா? பாருங்க எவ்வளோ ஆழம். இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகுது, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிறோம். ரோடோட குறுக்க ட்ராக் போகுது பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரோடை கிராஸ் பண்ணி ட்ராக் இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ராக் மாறுது. இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்தாச்சு, பலோடியும் ரைட் சைடு வந்தாச்சு. வீட்டு வாசல் வரைக்கும் ட்ரெயின். சூப்பராக இருப்பாங்க சிட்டி. இப்போ ட்ராக் மாறுது, ரைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பாருங்க. ஒரு ஆட்டோ கூட கிடையாது, ஏன்னா இந்த மலை மேலே ஆட்டோலாம் ஏறி கிடையாது. அதனால் ஃபுல்லு கார் தான். கொஞ்சம் காஸ்ட்லியான டவுனு தான் இந்த டார்ஜிலிங் சிட்டி. இந்தியாவிலே நீராவி இன்ஜின், அதாவது நிலக்கரி இன்ஜின் ஓடக்கூடிய ஒரே ரூட்டு இதுதான் நினைக்கிறேன். இந்தியாவிலே நிலக்கரி இன்ஜின் ஓடக்கூடிய ஒரே ட்ரெயின் இதுதான். நம்ம போகிறது டீசல் இன்ஜின், இதுக்கு அடுத்து வர்றது நீராவி நிலக்கரி இன்ஜின். நீராவி இன்ஜினுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 1500 ரூபா, டீசல் இன்ஜினுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா. ஐஆர்சிடி வெப்சைட்டில் போய் டைரெக்டாக டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேஷன்லேயுமே போய் ரிசர்வ் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டை. நம்ம சாதாரணமாக வழக்கமாக ரிசர்வ் பண்ணுற டிக்கெட் மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் காஸ்ட்லி. பாருங்கள் கடையை பாருங்கள், பிளாட்பார கடையை பாருங்கள். இதே மாதிரி பிளாட்பார கடை வியட்நாமில் தான் பார்த்துருக்கோம். பிளாட்பார கடைகள், ட்ரெயின் நம்ம சூப்பராக இல்லை. ஆரம்பத்தில் 1881 கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணிச்சு. அதாவது கடல் மட்டத்திலேருந்து 3200 அடியிலேருந்து 7100 அடி வரைக்கும், டார்ஜிலிங் வரைக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணிச்சு. இப்போ வெறும் 10 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுது. ஒரு 15 நிமிஷம் நிற்கும் இந்த ட்ராக்கில். ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருக்குது, இதை பார்க்குறதுக்காண்டி 15 நிமிஷம் நிப்பாட்டிக்காங்க. இது ஒரு இதோட ஹிஸ்ட்ரி சரியாக தெரியல. முன்னாடி படிச்சிருக்கேன், அவருக்கு ஏதோ போர் நினைவு சின்னமாக தான் இதை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அந்த இராணுவ மிலிட்ரிக்கார ஒரு சிலையை கூட ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டியில் ஏறிடலாம். வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விசில் சவுண்டு கொடுப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க. இது போர் முடிவுக்கு வந்ததோட ஞாபகார்த்தமாக தான் இந்த ஸ்டூபி வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் படித்தேன், கரெக்டாக தெரியல அதான். ஆனால் இந்த வருஷம் எந்த போருக்குள்ளது எனக்கு தெரியல.
சிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கிளம்பியாச்சு. முதல் ஸ்டாப்பில் இருக்குது. எத்தனை ஸ்டாப்புன்னு தெரியல, இது முதல் ஸ்டாப்பு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இதில் உட்காந்துக்கலாம். டிக்கெட் எடுக்க மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது. நடுசில் போகிறோம் தெரியும் அவங்களுக்கு. ரோடு கிடையாது. அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு இருந்துச்சு, இப்போ இல்லை. ரோடு இப்போ கீழே இருக்குது, கொஞ்சம் உயரத்தில் போகிறோம். வீடு பாருங்கள், ஒன்று ஒன்று செம்ம சூப்பராக வச்சுருக்கானுங்க. நல்ல வெயில் அடித்தாலும் ஜில்லுன்னு இருக்குது, பயங்கர குளிர். கை க்ளோஸ் போட்டு போடாமல் என்னால் இருக்க முடியல. இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியாது, கடை க்ளோஸை கழிச்சு வச்சுருக்கேன். கார் எப்படி நிற்க பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் கார் நிற்க பாருங்கள். தெரியும் உங்களுக்கு? அப்படிதான் வண்டி போனதும் காரை தூக்கி பிளாட்ஃபார்மில் விட்டுருவாங்க. அந்த போய் பாருங்கள் கார். பெட்ரோல் பழுக்கு இந்த பக்கம் ட்ராக்கு, இந்த பக்கம் ரோடு. ரோட்டோட ரைட் சைடுக்கு மாறுது வண்டி. தெரிஞ்சா உங்களுக்கு? ரோட்டோட ரைட் சைடுக்கு மாறுது. கார் அந்த பக்கம் பாருங்க. லெஃப்ட் சைடு போயிட்டு இந்த ட்ரெயின் இப்போ ரைட் சைடுக்கு மாறுது. பிளாட்ஃபாரம், கடைகளை பாருங்கள் எவ்வளோ ஒட்டி கடையில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒட்டி துணி கடை இருக்குது பாருங்கள். அரையடி கேப் இந்த ட்ரெயினுக்கும் ட்ரெயினோட ட்ராக்கும் இந்த கடைக்கும் அரையடி கேப் தான் இருக்குது. இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி. வியட்நாமில் இதே மாதிரி பெரிய ட்ரெயினே போகும். ரோட்டோட லெஃப்ட் சைடு வந்துருச்சு. போகிறோம் பாருங்கள். கடை வாசலும் ட்ரெயின் ட்ராக்கு எவ்வளோ ஒட்டி இருக்கு பாருங்கள். ஐயோ
காய்கறி கடை, பலசர கடை, பழக்கடை, பேக்கரி, துணிக்கடை, பழைய வாட்சு கடை. அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம இறங்கக்கூடிய ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கே இறங்கி திருப்பி பலோடி டார்ஜிலிங்கே போவோம். இதே ட்ரெயினில் ஒரே டிக்கெட்டு தான். இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டி இன்ஜினை மாற்றி போட்டு பலோடி போய் இது ஒரு மியூசியத்துக்குள்ளே போய் இந்த ட்ரெயினோட இதுகளை பார்த்து வரலாம். எப்படி இருக்குது என்ன அதுங்கிறத. 1881 தொடங்கின இந்த மியூசியம். நிலக்கரி இன்ஜின் இதுலேருந்து சின்ன மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. 1707 ட்ரெயின் நம்பர் நினைக்கிறேன். இது ட்ரெயின் நம்பராடா? இது என்னடா போட்டிருக்காங்க? 7407. ஆ, 7400 ஃபீட்டில் இருக்கோ? சரி. ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலே 7407 அடி உயரத்தில் இருக்கிற முதல் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். அதிகமான கடல் மட்டத்திலிருந்து அதிகமான உயரத்தில் இருக்கிறது. அந்த காலத்தில் சரக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தேயிலை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம் சரக்கு கொண்டு போகிறதுக்கும் சரக்கு வாகனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதை. அதோட இது இந்த பக்கம் இருக்குது. ஒரு குட்டி ஸ்மால் இன்ஜின் வேறு வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை பெருசாக, ஒரு இன்ஜினு. அவ்வளோதாங்க. ஆமாம், இந்த கும் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். நம்மளை டார்ஜிலிங்லேருந்து கும் ஸ்டேஷன் வரைக்கும் விட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து கும் ஸ்டேஷன்லேருந்து பலோடியும் டார்ஜிலிங் போக போகிறோம். இந்த கும் ஸ்டேஷனுக்கு ஒரு பாய். பலோடியும் டார்ஜிலிங் தான் போக போகிறோம். எப்படி போகுதுன்னு பாருங்கள். செம்ம ரைடு, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்போ வரும்போது பின்னாடி இருந்து எடுத்தோம், இப்போ முன்னாடி போகிற எடுக்கிறோம். நல்லா இது ரோடை கிராஸ் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும். லெஃப்ட் சைடில் போய்கிட்டு இருந்தது ரைட் சைடு போயாச்சு. ஒரு சின்ன அழகான ஒரு கோவில் ஒன்று. இப்போ ட்ரெயின் ரைட் சைடில் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், ட்ராக் பக்கத்துலேயே பிளாட்ஃபார்ம் கடைகள், போண்டா பச்சிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரோல் பல்க் ஓரமாக ட்ராக் எவ்வளோ ஒட்டி போகுதுன்னு பாருங்கள். வியட்நாம்லேயும் இதே மாதிரி நாமளும் ஒரு நாள் வியட்நாமில் இதே மாதிரி ட்ரெயின் ரூட்டில் இருக்குது. அதில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணோம் வியட்நாம் போய். கீழே ஒரு ட்ராக் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம மியூசியத்தில் அந்த நினைவு சின்னம். இதில் ட்ரெயின் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம். சூப்பராக இருக்கா? இது போர் நினைவு சின்னம் தான். இது நான் படிச்சிருக்கேன், சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து இது என்னென்னு படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை நடந்து சுற்றி பார்க்குறோம். இப்போது ட்ராக்லேயே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம அவங்கள வீடியோ எடுக்கிறோம், அவங்க நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க.
எப்படி படி ஒட்டி போகுது பாருங்க. அவன் ஒரு ஸ்டெப் ஏறினா படி வீடு. பாருங்க எவ்வளவு பக்கம் கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு. இப்போ பாருங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போதா ட்ரெயின். அந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போதா காரில் எப்படி நிற்கணும் பாருங்கள். நம்ம ரைட் சைடில் வந்துட்டு இருந்தோம், இப்போ லெஃப்ட் சைடு போகிறோம். கார் எவ்வளோ ஓரமாக நிற்கி பாருங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போகுது பாருங்கள். ஃபுல் ஃபீல் உங்களுக்கு இருக்கா இந்த ட்ரெயினுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி? கரெக்டான எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் கரெக்டாக போடுற வீடியோவை. டெம்பிள் இருக்கு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. கார் எப்படி நிற்கி பாருங்கள். இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மாறிட்டோம். உங்களுக்கும் இந்த ட்ரெயினில் போகிற ஃபீலிங் இருக்கும் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. ட்ராக் 2 ட்ராக் இருக்குது. ட்ராக் மேலே கார் நிற்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தமிழில் முதல் முறையாக ஃபுல் வீடியோ இந்த டார்ஜிலிங் டால் ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். நான் தேடி பார்த்த அளவுக்கு ஃபுல் வீடியோ எதுலேயுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் ஃபுல்லாக, அதாவது டிக்கெட் எடுத்து ஸ்டேஷனில் ஆரம்பித்து எங்கே போய் அந்த பக்கம் போய் முடித்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இதே மாதிரி தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஒட்டி போய்
ஏடிஎம் எஸ்பி ஏடிஎம், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆயில் கடை, பலசர கடை, அரிசி கடை, எலக்ட்ரிக்கல் பேக்கரி, அதுக்கும் நடுவில் நம்ம ட்ரெயின், காய்கறி கடை, ஒரு மெக்கானிக் ஒரு ஆள் வேலை பார்க்குறேன், ரேடியோ மெக்கானிக், பைக் மெக்கானிக், இதுக்கும் நடுவில் நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கு. எவ்வளோ க்ளோஸாக போயிருப்பாங்க. கறிக்கடை, மட்டன் கடை, நீங்களும் இந்த ட்ரெயினோட ஜன்னல் சீட்டில் உட்காந்து பிரயாணம் பண்ண மாதிரி ஃபீலை கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இதே ஜன்னல் சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்து இந்த டார்ஜிலிங் சிட்டியை என்ஜாய் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கும் இந்த ஜன்னல் சீட்டு, பஸ்ஸில் ட்ரெயினில் ஜன்னல் சீட் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்து மூலமாக கிடச்சிதுன்னா, இப்போ டார்ஜிலிங் டாலி ட்ரெயினில் போன மாதிரி கிடச்சுன்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து விட்டோம் டார்ஜிலிங் ஸ்டேஷனுக்கு. நம்ம காலையில் புறப்படும் போது இந்த நீராவி இன்ஜின்லாம் காமிச்சிருக்கேன். அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். வெல்கம் டு டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு, சூப்பராக வந்துட்டோம். இறங்கலாமா? அவ்வளோதாங்க, சூப்பர் என்ஜாய். சூப்பராக வந்து இறங்கியாச்சு, சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ட்ரெயினுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம். பாய். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். காலையில் 10 மணிக்கு வந்தோம், 10:30க்கு ட்ரெயினில் ஏறினோம். 1/2 hour லேட்டு. சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்து மத்தியானத்துக்கு மேலே வேறு எங்கே போகிறோமோ அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். இதே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஆமாம், இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருக்கவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் என்ன சொல்லுறதுக்கு, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். ஃபுல் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் நீங்கள் போகிற அனுபவத்தை கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு நம்புகிறேன். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் போய் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வேலு.